வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வெலிக்கடை மற்றும் மெகசின் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பார்வையிட்டுள்ளார். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் நேற்றைய அகழ்வு பணியின் போது 3 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் ஏற்றி வந்த வேன் திருமுருகண்டியில் விபத்துக்கு உள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 13 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தம்மை பிணையில் விடுவிக்குமாறு கோரி கிருணிகா பிரேமச்சந்திர தாக்கல் செய்துள்ள மனுவை ஜூலை 15 பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. நுவரெலியாவில் இருந்து திருவோணமலை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 37 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கையில் தற்போது குழந்தைகள் மத்தியில் இன்ஃப்ளூவன்சா நோய் அறிகுறிகள் தென்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் தொடரூந்தில் இருந்து தவறி வீழ்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். கனடாவில் புலம்பெயர்ந்தோர் தொடர்பிலான விடயம் குறித்து ஒன்டாரியோ நீதிமன்றம் முக்கிய தீர்மானம் எடுத்துள்ளது. உக்ரைனுக்கு இன்னும் ஆயுதங்களை வழங்குவோம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வெலிக்கடை மற்றும் மகசின் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பார்வையிட்டுள்ளார். கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நீண்ட பல ஆண்டுகளாக வெலிக்கடை மற்றும் மெகசின் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 7 பேரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு குறித்து அவர் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு முன்பான பகுதியில் வைத்து கருத்து தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலைக்கும் மெகசின் சிறைச்சாலைக்கும் சென்று அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை பார்வையிட்டிருந்தேன். குறிப்பாக கடந்த 15 வருடங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு 29 வருடங்களாக 15 தொடக்கம் 29 வருடங்கள் வரை இந்த சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அப்பாவி தமிழிளைஞர்கள் கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பொய் வழக்குகள் போடப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் சிறைச்சாலைக்குள்ளேயே அழிந்து கொண்டிருக்கின்ற வகையில் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஆதங்கப்பட்டார்கள். தங்களுடைய விடுதலை தொடர்பாக பெரிய அளவிலே அக்கறை எடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கவலை அவர்களிடம் இருக்கின்றது. குறிப்பாக 3 பேர் விளக்கமறியல் கைதிகளாக இருக்கின்றார்கள். 8 பேர் அதாவது தண்டனை வழங்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் நான் இன்று 6 பேரை பார்வையிடக்கூடியதாக இருந்தது. 7 பேரை நான் பார்வையிடக்கூடியதாக இருந்தது. விளக்கமறியலில் இருப்பவர்களுக்கு பிணை வழங்க முடியாதவாறு மீண்டும் மீண்டும் புது வழக்குகள் போடப்பட்டு வேண்டுமென்றே சட்டமா அதிபர் திணைக்களத்தினாலே பிணை வழங்கப்படுவதற்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அச்சு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் தண்டனை காலம் முடிவடைந்த பின்னரும் பலர் விடுவிக்கப்படாமல் தமிழர்கள் என்பதற்காக சிறைகளிலே வாடிக்கொண்டிருப்பதையும் அவர்கள் சொல்லி கவலை அடைந்தார்கள். ஆகவே இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அத்தோடு கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டு வழக்குக்கான திகதி கூட இல்லாமல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஆனந்தவர்ணன் அவர்களை வவுனியாவிலே கைது செய்யப்பட்ட போராளிகள் நலம்புரி சங்கத்தினுடைய தலைவர் ஆனந்தவர்ணன் அவர்களையும் சென்று பார்வையிட்டிருந்தேன். அவரும் மிகுந்த வேதனையோடு இருக்கின்றார். அவருடைய வழக்குகளை முன்கொண்டு செல்வதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாத நிலைமையிலே அவர் இருக்கின்றார். வேண்டுமென்றே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் திகதி குறிப்பிடப்படாமல் தான் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கவலையை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய விடுதலை தொடர்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் குரல் கொடுக்க வேண்டும். பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மாதக்கணக்காக வருடக்கணக்காக தடுத்து வருகின்ற இந்த கொடிய வாழ்வுக்கு ஒரு முடிவு பெற வேண்டும். அனைவருடைய விடுதலைக்காகவும் எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும். இந்த பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் நேற்றைய அகழ்வு பணியின் போது 3 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணியின் போது 6வது நாளான நேற்று 3 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்தோடு ஏற்கனவே 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்ட 4 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்படாது காணப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே 2 கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 40 மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதோடு எதிர்வரும் நாட்களில் இவை அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர், தடயவியல் காவல்துறையினர் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதலுடன் இந்த 6ஆம் நாள் அகழ்வாய்வு பணிகள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவர்களை ஏற்றி வந்த வேன் திருமுருகண்டியில் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த வேளை திருமுருகண்டியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் பிரிவில் உள்ள திருமுருகண்டிக்கும் கொக்காவில் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் 3வரும் கிளிநொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடு ஒன்றிலிருந்து வருகை தந்தவர்களை விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி அழைத்து பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ் ரக வாகனம் ஒன்று ஏனையின் சாலையின் 246வது கிலோமீட்டருக்கும் 242வது கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் முன்னே சென்று கொண்டிருந்த பாரவூர்தி ஒன்றுடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மாங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 13 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட 13 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் இன்றைய நாள் கடற்படையினரால் இவர்கள் காரைநகர் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 படகுகளில் வந்து கடற்தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த 13 கடற்தொழிலாளர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மயிலிட்டி கடற்தொழில் துறைமுகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஊர்காவற்துறை நீதிமன்றில் முற்படுத்தப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தம்மை பிணையில் விடுவிக்குமாறு கோரி ஹிருணிகா பிரேமச்சந்திர தாக்கல் செய்துள்ள மனுவை ஜூலை 15 பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தம்மை பிணையில் விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்துள்ள மனுவை ஜூலை 15 பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிணை விண்ணப்பத்திற்கு எதிராக சட்டமா அதிபர் எழுத்துமூல சமர்ப்பணங்களை முன்வைத்தார். எனவே இந்த வழக்கை ஜூலை 15ஆம் நாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. தெமெட்டகொடவில் டிஃபெண்டர் வாகனத்தை பயன்படுத்தி இளைஞர் ஒருவரை கடத்தி தாக்குதல் நடாத்தியதுடன் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை உள்ளிட்ட 18 குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஹிருணிகா குற்றவாளியாக காணப்பட்டார். இந்த வழக்கில் 9வது சந்தேக நபரான அவர் குற்றமற்றவர் என தெரிவித்ததால் அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 20,000 ரூபாய் தண்ட பணமும் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியாவில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 37 பேர் காயமடைந்துள்ளனர். நுவரெலியாவில் இருந்து திருகோணமலை நோக்கி சென்ற அதிசொகுசு தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் இன்று அதிகாலை நுவரெலியா கண்டி வீதியின் லபுக்கலை பகுதியில் இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் 37க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுலா சென்ற பேருந்து ஒன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த பேருந்தில் 42 பேர் பயணித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து காரணமாக நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்தவர்கள் நுவரெலியா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் விபத்து குறித்த விசாரணைகளை நுவரெலியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது குழந்தைகள் மத்தியில் இன்ஃபுளுவென்சா நோய் அறிகுறிகள் தென்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த நாட்களில் குழந்தைகள் மத்தியில் இன்ஃப்ளூவன்சா நோய் அறிகுறிகள் தென்படுவது அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் விசேட மருத்துவர் தீபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். இதற்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் எனவும் மருத்துவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்ஃப்ளூவன்சா வகை காய்ச்சல் என்பது வைரஸ்களால் ஏற்படும் கடுமையான சுவாச தொற்றாகும். உலகின் அனைத்து பகுதிகளிலும் இது பொதுவானது. உலக சுகாதார அமைப்பின் கருத்தின்படி பெரும்பாலான மக்கள் சிகிச்சையின்றியே குணமடைகிறார்கள் எனவும் குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் இருமல் அல்லது தும்மலின் போது காய்ச்சல் எளிதில் பரவுகின்றதாகவும் காய்ச்சல், இருமல், தொண்டை புண், உடல்வலி மற்றும் சோர்வு ஆகியவை இன்ஃப்ளூவன்சாவின் அறிகுறிகளாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் தொடருந்திலிருந்து தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
தென்னிலங்கையில் ஓடும் தொடரூந்தில் இருந்து தவறி வீழ்ந்து பயணியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று கொழும்பு கோட்டையிலிருந்து பொல்கஹவல நோக்கி பயணித்த தொடரூந்தில் இடம்பெற்றுள்ளது. தொடரூந்தில் பயணிகளின் அதிக நெரிசல் காரணமாக குறித்த நபர் தொடரூந்தில் இருந்து தவறி வீழ்ந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். கனடாவில் புலம்பெயர்ந்தோர் தொடர்பிலான விடயம் குறித்து ஒன்டாரியோ நீதிமன்றம் முக்கிய தீர்மானம் எடுத்துள்ளது. கனடாவில் புலம்பெயர்ந்தவர்களை குற்றவாளிகளுடன் சிறையில் அடைக்கும் விவகாரம் தொடர்பில் ஒன்டாரியோ நீதிமன்றம் முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. புலம்பெயர்ந்தோரை குற்றவாளிகளுடன் சிறையில் அடைக்கப்படுவதை எதிர்த்து ஃபெடரல் அரசுக்கு எதிராக வழக்கு தொடர ஒன்டாரியோ நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கனடாவின் எல்லை பாதுகாப்பு ஏஜென்சியால் 2016 ஆண்டிற்கும் 2023 ஆண்டிற்கும் இடையில் மட்டும் 8360 புலம்பெயர்ந்தோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி நீதிபதி பெஞ்சமின் க்ளூஸ்பின் புலம்பெயர்ந்தோர் குற்றவாளிகளைப் போல குற்றவாளிகளுடன் கைவிலங்கிடப்பட்டு ஆடைகளை களைந்து சோதனையிடப்பட்டு எங்கும் செல்லவோ யாரையும் சந்திக்கவோ முடியாத அளவுக்கு கொடூரமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கொடூரமான குற்றம் செய்தவர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் புலம்பெயர்ந்தோர் ஃபெடரல் அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்வதை தடுப்பதற்காக அரசு சார்பான சட்டத்தரணிகள் 15 எதிர்ப்புகளை தெரிவித்திருந்த நிலையில் அவற்றை ஒன்டாரியோ நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. உக்ரைனுக்கு இன்னும் ஆயுதங்களை வழங்குவோம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு இன்னும் ஆயுதங்களை வழங்குவோம் என்றும் போரில் ரஷ்யா வெற்றி பெறாது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நேட்டோ அமைப்பின் 75வது ஆண்டு விழாவையொட்டி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நேட்டோ உச்சி மாநாடு நேற்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் நேட்டோ உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் மாநாட்டில் பங்கேற்றார். மாநாட்டின் தொடக்க விழாவில் ஜனாதிபதி ஜோ பைடன் உரை நிகழ்த்தினார். அவரது உரையில் வரவிருக்கும் மாதங்களில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் உக்ரைனுக்கு கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட ஏராளமான ஆயுதங்களை வழங்க முடிவு செய்துள்ளன. நாங்கள் முக்கிய வான் பாதுகாப்பு இடைமறிப்புகளை ஏற்றுமதி செய்யும் போது போரில் உக்ரைன் முன்னோக்கி செல்வது உறுதி செய்யப்படும். இந்த போரில் ரஷ்யா தோல்வி அடைந்து வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் புடினின் விருப்ப போரில் அவரது இழப்புகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. போரில் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரஷ்ய துருப்புக்கள் பலியாகியுள்ளனர். ஏறக்குறைய 10 லட்சம் ரஷ்யர்கள், பெரும்பாலும் இளைஞர்கள், ரஷ்யாவை விட்டு வெளியேறியுள்ளனர். ஏனெனில் அவர்கள் ரஷ்யாவில் எதிர்காலத்தை காணவில்லை. போர் தொடங்கிய போது 5 நாட்களில் உக்ரைன் வீழ்ந்துவிடும் என அவர் நினைத்தார். 2.5 ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் நிற்கிறது, தொடர்ந்தும் நிற்கும். இந்த போருக்கு முன் நேட்டோ உடைந்துவிடும் என்று புடின் நினைத்தார் என்பது அனைத்து நட்பு நாடுகளுக்கும் தெரியும். இன்று நேட்டோ அதன் வரலாற்றில் இருந்ததை விட பலமாக உள்ளது. இந்த அர்த்தமற்ற போர் தொடங்கிய போது உக்ரைன் ஒரு சுதந்திர நாடாக இருந்தது. இன்றும் அது சுதந்திர நாடாகவே உள்ளது. இந்த போரில் ரஷ்யா வெற்றி பெறாது, உக்ரைனே வெற்றி பெறும். உலக பாதுகாப்பின் அரணாக நேட்டோ உள்ளது என்பதை நினைவில் நாம் கொள்வோம் என்று ஜோ பைடன் மேலும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.